கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இயேசுவின் நாமத்தினால். ஏன் இந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து விவரிக்கும்படி நியாயப்பிரமாணத்தினுடைய தெளிவு உங்களுக்கு தெரியாவிட்டால் நிச்சயமாய் இதை குறித்த கலகங்கள் உண்டாயிடும். இன்று நாங்கள் புதிய ஏற்பாட்டு திருச்சபைகள் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் ஒழிந்தது பிரதானமா சொல்லி போதிக்கிற இந்த காரியங்களினாலே கலகப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. சபைகள் கலகமாய் கொண்டிருக்கிறது. நாங்கள் புதிய ஏற்பாட்டு திருச்சபைகள் என்று சொல்லி சபைகளை பாழாக்குறது தான் மிக வேதனையா இருக்கிறது, மிக வருத்தமா இருக்கிறது. எல்லா சபைகளை குறித்துதான பாரம் என்று நெருக்கி ஏவுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். உடைந்த சபைகள் திரும்ப கட்டப்படுவதற்கு நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொன்னார். சபை குறித்த பாரம் தான். ஏனென்றால் இன்றைக்கு ஸ்தாபிக்கப்பட்ட சபை சும்மா ஏனோதான அல்ல. அன்றைக்கு இயேசு சிலுவையில ரத்த சிந்தினபடினால்தான் இன்றைக்கு புறஜாதிகள் மாத்திர சபை ஸ்தாபிக்கப்பட்டது. யூதர்கள் மாத்திரமே தொழுது கொண்டிருந்த பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளுகிற சிலாக்கியம் குமாரன் சிந்தின ரத்தத்தினாலேதான் உண்டானது. புறஜாதிகள் மத்தியில சபை இயேசு சிந்தின ரத்தம். புறஜாதிகள் மத்தியில சபை இயேசு சிந்தின ரத்தம். அந்த ரத்தத்தினால் உண்டானதுதான் திருச்சபை. திருச்சபையை பாழாக்குறதுக்கு துடிக்கிறான் சத்தன். அவனுக்கு துணை போகிற எத்தனையோ பேர் அவருக்கு வேலை செய்யறாங்க அறியாமலே. அவருக்கு தூதரா இருக்கிறாங்க அறியாமலே. சபையை உடைக்கிற எந்த பிரசங்கமும் தேவனுடையது அல்ல. சபையை கெடுக்கிற பாழாக்குற எந்த ஒரு செய்தியும் கர்த்தருடையது அல்ல. தேவன் கட்டின பரிசுத்தமானதையும் மகிழ்ச்சியான காரியத்தை இடிக்கிறது தேவனுடைய ரகசியத்தின் செய்தி என்றதெல்லாம் இல்லவே இல்லை. வசனத்துக்கு முரண்பாடா இருந்தா அது தேவனுடைய செய்தி அல்ல, அது சாத்தானுடைய செய்தி. ஒரு சொப்பனம் தரிசனம் வந்தா கூட அது வசனத்துக்கு ஏற்றபடி இருந்தாதான் அது தேவனுடைய சொப்பனம், அது தேவனுடைய தரிசனம். வசனத்துக்கு முரண்பாடா இருந்தா தேவனுடைய சொப்பனம் அல்ல, அது சாத்தானுடைய சொப்பனம். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நியாய பிரமாணத்தின் அறிவு அறிந்துட்டீங்கன்னா அவைகள் எல்லாம் சீராயிடும். தேவநாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். செய்திக்குள்ள போலாம். இந்த வசனத்தை பாருங்க. நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த வசனத்தை பாருங்க. பூமியில இவ்வளோ பெரிய ஒழுக்கமுள்ள நீதி உள்ள நியாயங்களுடைய சட்டங்களை பெற்றுக்கொண்ட வேற பெரிய ஜாதி எதுன்னு எழுதப்படும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 78 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து வேதத்தையும் அவர்களுக்குள்ளேதான் ஸ்தாபிக்கிறார். யூதனுடைய மேன்மை என்ன? வேதம் அவர்களிடம் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, வருங்கால நன்மைகளுக்கு ஏதுவாக புது உடன்படிக்கையின் நன்மை வருவதற்கு நிழலாக ஏற்படுத்தப்பட்ட நியாய பிரமாணத்தை இவர்களிடம்தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் எடுத்த தீர்மானம். அதாவது முதலாம் உடன்படிக்கையும் அவர்கிட்ட தான் கொடுக்கப்பட்டது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. வருங்கால நன்மையாகிய புதிய உடன்படிக்கையும் அவர்களோடு தான் ஏற்படுத்தப்படுகிறது. ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் அவர்களை அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகளே. அவர்கள் நல்ல ஒழிவ மரம், இதுவும் அல்லாமல்
இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் முதலாவது யூதர்களுக்குத்தான், அதற்கு பின்புதான் புறஜாதிகளாகிய நமக்கு கிறிஸ்துவுக்குள் வந்து நமக்கு வந்து சேர்கிறது. இஸ்ரவேல் மக்களை தம்முடைய சிரேஷ்ட பிள்ளையாகவும் சொந்த சம்பத்தாகவும் பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டார். ஏன் பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டார்? ஏன் வேதத்தையும் அவர்களுக்குள்ளேதான் ஸ்தாபிக்கிறார்? ஏன் வேதத்துக்குள்ளே இருக்கிற சகல ஆசீர்வாதமும் முதல்ல அவர்களுக்குத்தான் கொடுக்கிறார். வேதத்தையும் அவங்க கிட்ட தான், வேதத்தை பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஜாதியும் அவர்கள்தான், தேவனை சமீபமாய் பெற்றுக் கொள்ளுகிற ஜாதியும் அவர்கள்தான். அதுதான் ஏன் யூத ஜனம் என்பது, இஸ்ரவேல் ஜனம் என்பது தேவனால் குறிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், இது என் சுதந்திரம் என்று சொன்னார். இஸ்ரவேல் மக்கள் என் சுதந்திரமான கோத்திரம் என்று சொன்னேன் என்றால் தன்னுடைய குமாரன் அதுதான் பிறக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் தேவனுடைய அற்புதமான அனந்த ஞானம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்குள் இருக்கிற சம்பவத்தை, ஏதேன் தோட்டத்துல சாத்தானுக்கு தேவன் சொன்ன சாபத்தின் கட்டளை, உன் வித்துக்கும் இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஏதேன் தோட்டத்துல ஸ்திரீயிலிருந்து பிறக்கும் வித்து உன் தலையை நசுக்கும். பிறக்க போகும் அந்த வித்து மகா பரிசுத்தருடைய பரிசுத்தர், அவர் உன் தலையை நசுக்குவாய். ஸ்திரீயிலிருந்து தான் பிறக்க போகிறார். அந்த ஸ்திரீயிலிருந்து பிறக்கும் வித்து பரிசுத்தரா இருக்கிறபடினாலே இந்த பரிசுத்தர் பிறப்பதற்கு ஒரு கர்ப்பம் தேவைப்பட்டது. அதாவது பரிசுத்த ஸ்திரீ தேவைப்பட்டால் அந்த பரிசுத்த ஸ்திரீ பிறப்பதற்கு பரிசுத்த ஜனம் தேவைப்பட்டது. இந்த ரகசியத்தை அறிந்த சாத்தானோ ஒரு பக்கம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் தீட்டுப்படுத்தி, பாவப்படுத்தி, அசுத்தப்படுத்தி கொண்டே வந்தார். ஏனென்றால் அசுத்த ஜனங்களுக்குள்ளே, அசுத்த கர்ப்பத்துக்குள்ளே பரிசுத்த பிள்ளை பிறக்க முடியாது என்ற சரியான தீர்வு அவனுக்கு தெரியும். ஆகையால எல்லா தேசங்களையும் தன் ஆதிக்கத்திலே வைத்துக் கொள்ளணும் என்று தேசங்களையும் தீட்டுப்படுத்திக் கொண்டே இருந்தார். இந்த காரியங்களை நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலையும் 11ஆம் அதிகாரத்திலையும் வாசித்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டு அந்த சந்ததியை அசுத்தமோ அல்லது தீட்டோ ஆகாதபடிக்கு பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ரோமர் 9ஆம் அதிகாரத்துல ஏசாயா புஸ்தகத்துல எழுதியிருக்கிற ரகசியத்தை விவரித்து சுட்டி காட்டி எழுதுகிறார். அந்த தீட்டாகாத சந்ததி தான் நோவாவின் சந்ததி. இதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் நோவாவோட உடன்படிக்கை செய்திருந்தார். ஆகையாலே நோவாவுடைய பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளிலே கானான் சபிக்கப்பட்டவர், மற்ற அந்த 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுல ஒருத்தர் ஆபிரகாம் பிறக்கிற சந்ததி. இந்த சந்ததிக்குள்ளதான் அதற்குள்ளிருந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை புறப்பட வைக்கிறார். ஏனெனில் ஆபிரகாம் சந்ததியை நிலைநாட்டி அந்த சந்ததிக்குள்ள அவர் பிறந்து சாத்தானுடைய தலை நசுக்கணும். இயேசு கிறிஸ்துவினாலே இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த ஆபிரகாம் பிறக்கிற சந்ததியை, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை பிதாவாகிய தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படி தெரிந்து கொண்டார். அது அவருடைய தீர்மானம், அவர் எடுத்த முடிவு. அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம ஆண்டவரே, உலகத்துல எத்தனையோ ஜாதிக்குது ஆண்டவரே, அவங்கள மட்டும் தெரிந்து கொண்டீரே அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அது அவருடைய சுதந்திரம். ஆகையாலே இந்த ஆபிரகாமுடைய சந்ததி தீட்டாக கூடாது, பாவப்படக்கூடாது, இந்த ஆபிரகாமுடைய சந்ததி அசுத்தமாகக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு சமீபமாக்கணும். குமாரன் பிறப்பதற்காக நியமிக்கப்பட்ட மக்களை, குமாரன் பிறப்பதற்காக குறிக்கப்பட்ட ஜனத்தை, இஸ்ரவேல் மக்களை தமக்கு சமீபமாக்க தேவன் மகத்தான வேலைகளை கர்த்தர் செய்தார், மகத்தான காரியங்களை செய்தார். அதிலே 3 முக்கியமான காரியங்களை
இந்த செய்தியில பார்க்கலாம். முதல் காரியம், சாத்தானுடைய வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வரார் தம்முடைய வீட்டுக்கு. அதாவது முற்காலத்திலே ஆபிரகாம் வாழ்ந்த இந்த தேசம் மெசோபொட்டாமியாவுடைய தலைநகரம் தான் பாபேல். பாருங்கள், முற்காலத்திலே அது பாபேல், பிற்காலத்திலே அது பாபிலோன். பாபிலோன் என்று சொல்லப்படுகிற இந்த தேசம் மெசோபொத்தாமியாவுடைய தெற்கு பகுதி என்று சொல்லப்படுகிறது. ஷினார் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஷினையார் தேசத்துல தான் நிம்ரோத் இருந்தான் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இந்த பாபேல் பேருடைய அர்த்தம் கன்ஃபியூஷன், கலகம், அதாவது தாறுமாறு. இந்த பாபேல் அல்லது பாபிலோனுடைய பேருடைய இன்னொரு அர்த்தம் கேட் ஆஃப் தி காட்ஸ். கேட் ஆஃப் தி காட்ஸ் என்று கிரீக் மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகையால அந்த தேசம் சாத்தானுடைய தேசம் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லப்படுது, உன் தேசத்தை விட்டுரு, உன் இனத்தை விட்டுரு, உன் தகப்பன் வீட்டை விட்டுரு. ஏன் அதை சொல்றாருன்னா, சாத்தானுடைய சிங்காசனம் அது இருக்கிற இடம் பாவப்பட்ட இடம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அசுத்தமான தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்துல 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் ரோமாபுரியை பாபிலோனுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. 18ஆம் அதிகாரம் வரும்போது 2ஆம் வசனத்தில பாபிலை குறித்து சகல பேய்களுடைய குடியிருப்பு என்று, சகல அசுத்தாவிகளுடைய காவல் வீடு என்று, சகல அசுத்தங்களுக்கும் தலைநகரம், அசுத்த ஆவி, வேசித்தனாவி அந்த பாபிலுடைய தலை நெத்தில எழுதப்பட்டிருக்கிறது. அது விக்கிரங்கள் நிறைந்த தேசம் என்று, சபிக்கப்பட்ட தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்துலதான் இளையாம்பரின் இருந்தான் என்று இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட ஆசியா கண்டத்தின் 7 சபைக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சபையை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, நீ சாத்தான் இருக்கிற இடத்துல, சாத்தான் சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நீ இருந்தாலும் கூட நீ விசுவாசமா இருக்கிறாய் என்று சொன்னார். ஆசியா கண்டத்தில் இருந்த 7 சபையில 2 சபை இந்த பாபிலோனுக்குள்ளதான் இருந்தது. இந்த 2 சபை இருக்கிற இடம் தான் ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு மரித்த இடம், ஹாரான் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஹாரான் வேத வல்லுநர்களால், வேத ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுகிற இப்போதைக்கு இருக்கிற துர்க்கி. அந்த பாபேலுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, அது சாத்தானுடைய சிங்காசனம். அப்ப நான் பாபேல் எவ்வளவு பெருசா இருந்தது பாருங்க இடம். இப்ப இன்னைக்கு சின்னதா இருக்கு தெரியுது. அந்த பாபேலுடைய பெரிய எல்லையை தான் நாடுகள் பிரிக்கப்பட்டு கொண்டுக்கிறாங்க. சின்ன சின்ன நாடுகளாய் பல தேசங்களாய் பிரித்து கொண்டாங்க. அது இந்த பாபேல் தான். இன்றைக்கு கூட இந்த பகுதிகளிலே சாத்தானுடைய ஆதிக்கம் ஆட்சியும் இருக்கிறது என்பதை ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு என்று பார்த்தாலே போதும். அந்த ஒரு சாட்சியே போதும், நமக்கு உறுதியாய் தெரிந்திடும் இந்த எல்லை யாருடையது என்பதை. இந்த கூகுள் சர்ச் ஆதாரத்தை பாருங்கள். ஈராக் சவுத் ஆஃப் பாக்தாதில் இருந்து 85 88 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பாபிலோன், பாபேல். ஆபிரகாமை சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து, சாத்தானுடைய தேசத்திலிருந்து பிரித்து தாம் தெரிந்து கொண்ட இடத்துக்கு, தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வரார். இந்த வசனம் பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, இது என் தேசம் என்றார். சகரியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்முடைய தேசமாகிய இஸ்ரேல் தேசத்தை பரிசுத்த தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். ஆகையாலே கர்த்தருடைய தேசம் பரிசுத்த தேசம். யாக்கோபு தன் மாமன் லாபான் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வழியில ஒரு இடத்துல அவர் அந்த கானான் தேசத்துல தூங்குற அந்த இரவு தரிசனத்துல யாக்கோபு காண்கிறார், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு மேல தேவன் என்று பேசுகிறார். தேவ தூதர்கள் ஏறிக்கொண்டு இறங்கி கொண்டிருக்கிறாங்க. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல் என்றார்.
பெத்தேல் என்று அழைக்கப்பட்டது தேவனுடைய வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்னே, அதாவது சந்ததி உருவாகும் முன்னே, கல்தையர் என்கிற அந்த தேசத்திலிருந்து, அந்த ஊர் பட்டணத்திலிருந்து சாத்தானுடைய வாசலும் வீடுமாயிருந்த பாபேலில் இருந்து தம்முடைய தேசமாகிய தம்முடைய வாசலாய் இருக்கிற தம்முடைய வீட்டுக்கு தேவன் ஆபிரகாமை தன் வேலிக்குள்ள கொண்டு வந்தார். இன்னும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள ஆதியாகமும் 3ஆம் அதிகாரத்துக்குள்ள இருக்கிற சம்பவத்தை, ஏதேன் தோட்டத்துல சாத்தானுக்கு தேவன் சொன்ன சாபத்தின் கட்டளை, அந்த சாத்தானுடைய தலை நசுக்குவதற்கு ஸ்திரீயின் வித்தாகிய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு பிறப்பதற்கு ஒரு பரிசுத்த ஜனம் அவருக்கு தேவைப்பட்டது. ஆபிரகாம் சந்ததியை நிலைநாட்டி அந்த சந்ததிக்குள்ள குமாரன் பிறக்கணும் என்ற தீர்மானத்தை அவர் வைத்திருந்தார். கவனியுங்கள், குமாரன் பிறப்பதற்காகவே பூமியில் ஒரு பகுதியை, குறிப்பிட்ட எல்லையை பரிசுத்த நகரமாயிருக்க, பரிசுத்த தேசமாகவும் பரிசுத்த எல்லையாயிருக்க தேவனாகிய கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருந்தார். குமாரனுடைய பிறப்புக்காகவே வேதத்துல முன்குறிக்கப்பட்டவர்களிலே 3 இஸ்ரவேல் மக்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, குமாரனை பற்றும் விசுவாசத்தில் நீதிமானாகிற பரிசுத்த கூட்டம். அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கட்டப்படுகிற புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்காக 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்தார். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் கிட்டதான் பிறக்கணும் என்று தேவனுடைய தீர்மானம். இஸ்ரவேலர்களுக்குள்ள குமாரனாகிய இயேசு பிறக்கணும் என்பது அது தேவனால் முன்குறிக்கப்பட்டது. இவர்கள்தான் தேவனுக்கு சமீபமாகணும் என்பது அது தேவனால் எடுத்த தீர்மானம். ஆகையாலே முன்குறிக்கப்பட்ட இவர்களை இந்த ஆபிரகாமுடைய சந்ததி தீட்டாகக்கூடாது, பாவப்படக்கூடாது, அசுத்தமாகக்கூடாது என்று சொல்லி இவர்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள தமக்கு சமீபமாக்கும்படிக்கு கர்த்தர் செய்கிற முதல் வேலை என்னன்னா, சாத்தானுடைய தேசத்திலிருந்து பிரித்து கொண்டு வந்து தன் தேசத்துல வைக்கிறார். சாத்தானுடைய தேசத்திலிருந்து பிரித்து தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வரார். சாத்தானுடைய வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வரார் தம்முடைய வீட்டுக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேசத்துல கொண்டாந்து வைத்து தன்னுடைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைத்து 2ஆம் வேலை என்ன செய்கிறார்? 2ஆம் முக்கியமான வேலை. இந்த செய்தி கண்டினியூ அடுத்த வீடியோல பார்க்கலாம்.